ஹாய் டியர், டுடே வந்துட்டு ஜங்க் குக்கிக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் ஜூனியர் பையன், இதுதான் டைட்டில். ஸோ ராகவிடியா தேங்க்ஸ் ஃபார் டைட்டில் அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய மண்டபம், அங்கே வந்துட்டு எல்லோரும் அச்சத்தை போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க ஒரு கல்யாணம் நடக்குது. யாருக்குன்னா உங்களுக்கும் ஜேகேக்கும் தான். அப்படியே அமைதியாக வந்துட்டு உட்காந்துருக்கீங்க, கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ இந்த பக்கம் ஜேகேவும் உங்களுக்கு தாலி கயிறெல்லாம் கட்டி விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் ஃபுல்லாக ஒரு மாதிரி சோகமாகவே தான் இருக்கீங்க, ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் எல்லாமே பண்ணுறீங்க. அந்த பக்கம் ஜேகேக்கும் அப்படி தான். நீங்கள் அழுகிறீங்க, அவர் அழுகலை, அவ்வளோதான். ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ஒரு மாதிரி ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி இருக்குது. ஒரு வழியாக அந்த அன்றைக்கி அவ்வளோ பெரிய மண்டபத்தில் சூப்பராக கல்யாணம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட அம்மா அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ ஜேகேவோட அம்மா அப்பா ஒரு மாதிரி இருக்காங்க. ஸோ எப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஜேகே வந்துட்டு அத்தை பையன், ஓகே. இப்போ உங்களோட அத்தை வந்துட்டு நீ எதுக்கும் கவலைப்படாதடா, நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுவுமே சொல்ல. அந்த பக்கம் ஜேகே கிட்டேயும் டே தேங்க்ஸ் ஜேகே அப்படிங்கிறாங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அப்படியே ஒரு 5-6 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்கள் தேர்ட் இயர் தான் படிக்கிறீங்க. ஸோ ஃபோர்த் இயர் இன்னும் முடிக்கல, பட் அதுக்குள்ளேயே நல்ல அலைன்ஸ்னு சொல்லிட்டு பார்த்து ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அது விருப்பமே இல்லை தான், பட் இருந்தாலும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் கல்யாணம் பண்ணணும்ல, அப்படி தான் கல்யாணம் பண்ணிட்டு வேணால் காலேஜ் போட்டுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்படி தான் போயிட்டு கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கும். பட் கல்யாணம் மேடையில் அந்த பையன் என்ன பண்ணியிருப்பான்னா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறாங்க, என்னால் இங்கே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, சாரி மன்னிச்சுக்கோங்க, என்னை வீட்டில் சொல்லி எதுவும் கேட்கல, ஸோ அதனால தான் இங்கே சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு கடன்னு போயிடறான். வெளியே போந்து அவனோட ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டுருக்கான். ஸோ அவன் போய் கிளியரிங் பாட்டுக்கு போயிடுறான். ஒரு 10 நிமிஷம் தான் என்ன நடந்துச்சுன்னே யாருக்கும் தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸில் நிற்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டு சைடெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பதறாங்க. உங்களோட அம்மா அப்பா உங்கள் வீட்டு சைடு எல்லாம் வந்துட்டு பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. என்னங்க இதெல்லாம் இவ்வளோ கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ எங்கள் பொண்ணோட லைஃப் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு பயங்கரமாக அழுக வருது. எனக்கு கல்யாணமே வேணான்னு நான் அதுக்கு தானே சொன்னேன், என்னை படிக்கவாது விட்டுருக்கலாம்ல, இவ்வளோ பெரிய அவமானம் எனக்கு தேவையான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போது திரும்ப உங்களோட அம்மா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்களா, ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. யாருக்கா இருந்தாலும் அப்படித்தானே இருக்கும். இப்போது உங்களோட அத்தை தான் வந்துட்டு வயன் நீ உட்காரு, எந்திரிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நாங்கள் இருக்கிறத உட்காரணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீ உட்காருடா 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயும் உங்களை உட்கார சொல்கிறாங்க. நீங்கள் இல்லைத்த நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாலைலாம் கழட்டு பார்க்குறீங்க. கலட்டாதன்னு சொல்கிறல்ல, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவை கூப்பிட்டு அவளை 5 நிமிஷம் அங்கேயே உட்கார சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே உட்காந்து என்னங்க பிரச்சனை, அதாவது என்னங்க பிரயோஜனம்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒரு பக்கம் அழுகிறாங்க. ஆனால் உங்களோட அத்தை மட்டும் உட்கார மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு 10 நிமிஷம் கழித்து வராங்க. எப்படின்னா ஜேகேவை தான் கையோட கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பார்த்தவங்களுக்கு செம ஷாக்கு. ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி பார்த்துட்டே இருக்கீங்க. ஸ்டன் ஆகினா ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. எல்லாருக்கும் ஷாக்காக தான் இருக்குது. உங்களோட அம்மானா ஜேகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களோட அத்தை இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு வேறு வழியும் இல்லை, கல்யாணம் பண்ண மணமேடையில் கல்யாணம் ஆகாமல் எந்திரிக்க வைக்கிறது நல்லதுக்கு இல்லை, அதெல்லாம் ஏதோ ஒரு வந்துட்டு கெட்ட சாகணும் மாதிரி. ஸோ ஜேகே கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிட்டு உட்கார வச்சிடுறாங்க. ஸோ ஜேகேவும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் வந்து உட்காந்துருப்பாரு. ஏன்னா ஜேகேவோட அம்மாவும் ஃபோர்ஸ் பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அப்படி தான் கல்யாணம்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் ஒவ்வொரு பக்கம் உட்காந்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நல்லபடியாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு ஒரு மாதிரி அப்படி தான் போகுது. ஏன்னா சோகமானதாக கல்யாணம் தானே, ரொம்ப ஹாப்பியாக பண்ணின கல்யாணம் இல்லைல்ல. சடனாக எதிர்பார்க்காம ஏதோ நடந்து ஒரு மாதிரி முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்துட்டு வேண்டவே வேணான்னு சொல்லியிருந்துருப்பீங்க. இல்லை வேண்டவே வேண்டாம் ப்ளீஸ், எனக்கு கல்யாணமே ஆகலைன்னு கூட பரவாயில்லன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. பட் ரொம்ப மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணி தான் 2 பேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லோரும் அன்னைக்கு என்னென்ன ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேண்டாம் வெறுப்பாக 2 பேரும் செய்கிறீங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா சரி ஓகே பையன் நீ என்னோட ரூமில் தூங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு எந்திரிச்சு நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி தூங்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களோட அத்தை தான் வந்து எழுப்புறாங்க. அந்த பக்கம் ஜேகேவையும் போய் எழுப்புறாங்க. ஸோ 2 பேரும் எந்திரிச்சு வந்து உட்காந்துருக்கீங்க. மறுபடியும் இவங்க என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையே. 2 பேருக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. இவ்வளோ நாளாக ஹாப்பியாக பேசிக்கிட்டு சண்டை போட்டுட்டு விளையாடிட்டு இருந்த பசங்க இப்போ திடீர்னு வந்துட்டு இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கவும் என்ன பேசுகிறதுனே தெரியல, அமைதியாக இருக்கீங்க. அப்படிதான் உங்களோட அத்தை வந்துட்டு போயிட்டு 2 பேரும் ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க, குளிச்சுட்டு வாங்க, காலேஜுக்கு போகணும்ல, டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே பார்க்குறீங்க. என்னத்த அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் காலேஜ் கிளம்புடி, எப்படி உட்காந்துருக்க,
சாப்பாடு நான் செஞ்சு வைக்கிறேன், சீக்கிரம் போ, டேய் போடா நீயும் கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் பற்றி விட்டுறாங்க. ஸோ 2 பேரும் போயிட்டு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியாமல் 2 நாளாக பித்து பிடிச்ச மாதிரி அவங்க சொல்கிறத மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. கிளம்பி வந்து நிற்கிறீங்க 2 பேரும். ஸோ வந்ததுக்கப்புறம் 2 பேருக்கு சாப்பாடெலாம் கொடுத்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டு பத்திரமா கூட்டிகிட்டு போவேண்ணா, நீ தான் கூப்பிட்டு போவே எப்போவும், பரவாயில்ல இன்றைக்கி என்ன கொஞ்சம் பத்திரமா சேர்த்து கூப்பிட்டு போ உன்னோட வைஃபவா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இங்கே ஜேகேக்கு இந்த வார்த்தை கேட்டாலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வியர்டாக இருக்குது. அப்படி திரும்பி உங்களை பார்க்குறாரு, நீங்கள் திரும்பி அப்படி ஜேகே பார்க்குறீங்க. வைஃபா அப்படின்னு அவரும், ஹஸ்பண்டா அப்படின்னு நீங்களும், அப்படியே உங்கள் பார்வையே இருக்குது. உங்களோட அத்தை அப்படியே 2 பேர்த்தோட பார்வையெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இப்போ நிறுத்துங்க, அப்புறமா பார்த்துக்கலாம், பார்த்தது போதும், இப்போதைக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருப்பாங்க. இப்போது ஜேகே போயிட்டு பைக்கில் ஏறுறாரு. ஸோ நீங்களும் ஏறி உட்காடுறீங்க. இதுக்கு முன்னாடி டக்கு டக்குன்னு ஏறி உட்காந்துக்குவீங்க, ஏதாவது திட்டுவார், நீங்களும் திட்டு வாங்கிட்டு போவீங்க. பட் இன்றைக்கி 2 பேரும் ஒரு மாதிரி அக்வர்ட் சைலண்டில் போயிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக காலேஜுக்கு ரீச் ஆகிடுச்சு. பார்க்கிங்கில் கொண்டு போய் பைக்கை நிறுத்திட்டு அப்படியே ஜேகே இறங்குறாரு. அப்போ பைக் பார்க்கிங்கில் ஆல்ரெடி ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே தான் பார்க் பண்ணிட்டு நிற்கிறாங்க. எல்லாரும் டைம் தான் வருவீங்க. உங்களை பார்த்துட்டு செம ஷாக்கு. ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷாக் இல்லை, பட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷாக்காக இருக்குது. ஏய் வயன், என்னடி அதுக்குள்ளே வந்துட்ட, கல்யாணம்னு சொன்னேன் ஆனால் என்னால் தான் வர முடியல, எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணலடி அப்படிங்கிறா. பரவாயில்லடி, அதனால் என்ன அப்படின்னு சொல்லவும், ஆமாம் என்னடி அடுத்த நாளே வந்துட்டேன், 1 வீக்காவது லீவ் இருக்குன்னு நான் நினச்சேன், அதுவும் ஹஸ்பண்ட் கூட வருவேன்னு பார்த்தா இவன் கூட வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பக்கம் அந்த பசங்கள்லாம் ஜேகேவை கலாய்க்கிறாங்க. என்னடா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அதாவது கல்யாணத்துக்கு தானே நீ லீவ் போட்ட நேற்று, கல்யாணம் முடிஞ்சு நீ வந்து சரி அவளே எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு மாதிரி அவளோட ஹஸ்பண்ட் தானே கூப்பிட்டு வரணும், நீ ஏன்டா கூப்பிட்டு வர, விட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ 2 பேர்த்துக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரு மாதிரி அக்வர்டாக இருக்குது. ஸோ எதுவும் கேட்காத சாரா, போகலாம் வா கிளாஸுக்கு போகலாம், படிக்கணும்ல, எனக்கு எக்ஸாம் வருதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ இந்த பக்கம் ஜேக்கும் அப்படிதான், டே வாங்கடா இதை பற்றி என்ன பேச்சு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. இப்போது எங்கே போகிறீங்கன்னு பார்த்தா நேராக மேடம் வந்துட்டு 4th இயர் இருக்குல்ல, ஸோ 4th இயர் கிளாஸ்க்கு போகிறீங்க. சார் வந்துட்டு 3rd இயர் கிளாஸ்க்கு போகிறாரு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு சீனியர், அவர் வந்துட்டு ஜூனியர். ஸோ ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் 2 பேரும் போகிறீங்க. உங்களோட கிளாஸ்க்குள்ளே போகிறப்ப அப்படியே திரும்பி பார்க்குறீங்க ஜேகே 3rd இயர் கிளாஸ்க்குள்ளே போகிறத. கடவுளே என்ன இது, யார்கிட்ட நான் சொல்ல முடியும், யார்கிட்டையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்குள்ளே போனால் எல்லோரும் வந்துட்டு உங்களை அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன நேற்று கல்யாணம்னு சொல்லியிருந்தேன், பட் எங்களால் வர முடியல, கங்க்ராச்சுலேஷன், பட் என்னடி இன்றைக்கே வந்துட்டேன்னு சொல்லி மாற்றி மாற்றி கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏய் பெண்ணை திரும்பி போயிட்டா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. இல்லடி ஏன் கூப்பிடுற, சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டோன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே கிட்டவும் அப்படி தான், என்னடா நீ கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி கேட்டேக்கிறாங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்கடா, என்கிட்ட எதை கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் ஒரு 2-3 நாள் ஆகுது. டெய்லி காலேஜ் போகிறது வர்றது, 2 பேரும் அவங்கவுங்க ரூமில் உட்காந்துட்டு படிக்கிறது. ஸோ ஒரே ரூம் தான், அங்கே உட்காந்துட்டு எழுதுறது படிக்கிறது, இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆக்வர்ட் சைலண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களோட அத்தை என்னடா தூங்கிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா 2 பேரும் உட்காந்து எழுதிட்டுருக்கிறீங்க. அவங்க கண்ணா, அதாவது அவங்களோட கண்ணை அவங்களே நம்ப முடியல. நான் பார்க்குறது என்ன நிஜமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்னத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜேகேவும் ஏம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கீங்க, சத்தமே இல்லாமல் இருக்கீங்களே, வாழ்க்கையிலே தடவை இதை நான் அதாவது ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல, அதை என்னதான் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. இதெல்லாம் எனக்கு மெமரிஸ், என் வாழ்க்கையிலேயே தடவை 2 பேரும் ஒன்றா சண்டை போடாமல் உட்காந்துருக்கீங்களே, அதான் ஒரு மெமரிக்காக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நீங்கள் அப்படியே திரும்பி ஜேகேவை பார்க்க, அவர் திரும்பி உங்களை பார்க்க, 2 பேரும் ஒரு முறை தான் மாற்றி மாற்றி முறைச்சிக்கிட்டு திரும்பிக்கிறீங்க. இப்படியே தான் கொஞ்சம் டேஸ் போயிட்டே இருக்குது. ஒரு 1 வீக் 2 வீக் மாதிரி பாஸ் ஆகியிருந்திருக்கும். தினமும் ஜேகே உங்களை கூட்டி போய் ட்ராப் பண்ணுறது, திரும்ப அவரே கூட்டிகிட்டு வர்றது, இப்படியே தான் ஆகிட்டுருக்கு. அப்போது ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ்க்காகட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகட்டும் ஒரு மாதிரி டவுட் வருது. என்ன வயன் டெய்லியும் இன்னும் ஜேகேவே கூப்பிட்டு வந்துட்டுருக்கான், இதுக்கு முன்னாடி சரி ஓகே அத்தை பையன்தான் ஒரே காலேஜுன்னு வந்துட்டு இருந்தீங்க, பட் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, நீ எங்கேருந்து வர, நீ அப்போ உன் ஹஸ்பண்ட் கூடலாம் வந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா தனியாலாம் வந்திருப்ப, எப்படி எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சாரா கேட்குறான். ஸோ இதுக்கு மேலே மறைக்க முடியல, எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இந்த மாதிரி கல்யாணத்தில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, வேறு வழி இல்லாமல் எங்கள் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறீங்க, வேறு வழி இல்லாமல் உங்கள் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. எங்கள் 2 பேர்த்துக்கும்
கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்டு எல்லாத்துக்கும் ஷாக்கு. அதுவும் சாராக்குன்னா ஷாக்கு மேலே ஷாக்கு. அதுக்கப்புறமா உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்குறதே விட்டுடுறாங்க. பட் நீங்கள் 2 பேரும் எலியும் பூனையும் மாதிரியே தான் இருக்கீங்க. பைக்கில் வரும்போதும் அப்படியே வந்துட்டு தள்ளி தள்ளி உட்காந்துட்டு வருது. ஒரு மாதிரி மூஞ்சுக்கு மாதிரி சுருக்கி வச்சுக்கிட்டு பேசிக்காமல் அப்படியே தான். இதுக்கு முன்னாடி கூட நல்லா கேஷுவலாக பேசிட்டு கலாய்ச்சிட்டு தெரியுவீங்க. பட் இப்போ பேசுகிறதே விட்டுட்டீங்க. ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது உங்கள் 2 பேத்துக்குமே. இதை உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்களாகட்டும் இல்லை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அப்போ தான் உங்களோட அத்தைக்கு வந்துட்டு ஒரு ஐடியா தோணுது. இப்படியே விட்டால் இதுங்க சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணுமே, ஒரு ஐடியா பண்ணணுமேன்னு யோசிச்சிட்டே இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் காலேஜில் சாரா அப்படி தான் யோசிக்கிறான். இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும். டே கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஏன்னா இங்கே வந்துட்டு டே வந்து கேக்கு ஃப்ரெண்டு. ஸோ அதனால் டே கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலேஜில் டே கிட்ட வந்து பேசுகிறா. சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்கிறாரு. டே இங்கே வாடா, இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுக்கவும், என்னக்கா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ சாரா வந்துட்டு, இல்லை என்னவா இருந்தாலும் ஒரு வயசு தான் 2 பேர்த்துக்கு முன்ன பின்ன இருக்குது, கல்யாணம் தான் ஆயிடுச்சுல்ல, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வியர்டான விஷயம் ஸ்ட்ரேஞ்சான விஷயம் கிடையாதுல்ல. இவங்க முன்னாடி இருந்த மாதிரி கூட இப்போ இருக்கிறதில்ல, பேசிக்கிறதே இல்லை, எனக்கு இவங்களை சேர்த்து வைக்கணும் போல இருக்குது அப்படின்னு கேட்குறா. ஸோ இந்த பக்கம் டேவும் அப்போது ஒரு வயசு தான் எச்சா இருந்தால் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சாராவும் வந்துட்டு, அதில் என்ன பிரச்சனை, ஒரு வயசு தானே, 2-3 வயசு எச்சா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும், அப்படியா சரிக்கா அப்போ ஓகே நம்ம சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்ஸ்டா அப்புறம் எனக்கு எதாவது ஐடியா சொல்ல, எனக்கு மண்டக்குள்ள எந்த ஐடியாவும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டே வந்துட்டு, சடனாக என்கிட்ட சொல்கிறீங்க, எனக்கு மட்டும் எந்த ஐடியா வரும், எனக்கும் டக்குன்னு எதுவும் தோணலை. ஓகே சாரா நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. என்னடா இப்போ தான் நீ என்ன அக்கான்னு கூப்பிட்டுருந்தா திடீர்னு சாரான்னு பேர் சொல்லி கூப்பிட்ற, வாய் உடச்சிடும் பாருங்கடா. அது வந்து இப்போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுமா வேணாமா, நான் அக்கானா கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஹெல்ப் வேணும் தான், ஏன்னா உன்னோட ஃப்ரெண்டாக போயிட்டானே, இல்லைன்னா நான் ஏன் உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. பரவாயில்ல, நீ ஃப்ரெண்டுக்காக நிறைய விஷயம் செய்கிற, ஐ லைக் யூ அப்படிங்கிறாரு. நீ என்னை லைக் பண்ணலன்னு நான் ஒன்றும் வருத்தப்படல, முதல்ல கிளம்பு, நல்ல ஐடியாவாக யோசிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சாரன் பக்கம் போகிறா. பட்டே வந்துட்டு ஒய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. திரும்பி என்னடா மரியாதை குறைஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிறா. ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எதுக்கு அப்படின்னு அவள் கூப்பிட்றா. அப்புறம் எப்படி ஐடியா வந்தால் சொல்கிறது, பிளான்லாம் பண்ணணும்ல, எப்படி நான் கிளாஸ் விட்டுட்டு உங்களோட வந்து உட்காந்துருக்க முடியுமா என்ன, வீட்டுக்கு போய் பொறுமையாக யோசிச்சு நைட் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அவளும் வந்துட்டு சரி ஓகேண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துட்டு போகிறா. ஸோ அதை வாங்கி நம்மகிட்டே எப்படி சேவ் பண்ணிக்கிறாருன்னா, ஒரு மாதிரி அவள் பேர் சாரான்னு போட்டு 2 பக்கத்தில் ஹார்ட் போட்டு சேவ் பண்ணிக்கிறாரு. அதை சேவ் பண்ணிவிட்டு சாருக்கு ஒரு சிரிப்பு வேறு. ஸோ இப்படி தான் டைம் ரொம்ப ஸ்கிப் ஆகுது. அப்படி ஈவினிங் ஆகுது. அப்போ வந்து கரெக்டாக ஈவினிங் ஒரு பீரியட் முடியறதுக்கு முன்னாடி சாராக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வருது. சாரா நான் தான் டே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. என்னடா இப்போ இதுக்கெலாம் கால் பண்ணுறா, இப்போ இதுக்கெலாம் மெசேஜ் பண்ணுறேன்னு கேட்குறா. அது வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, சீக்கிரம் கிளாஸ் விட்டு வெளில வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்ன நீ மரியாதைலாம் பேசிகிட்டே இருக்க, வாங்க போங்க தானே கூப்பிடுவேன் இதுக்கு முன்னாடி, இப்போ என்ன புதுசா வா போங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வியர்டாக இருக்குது. அதுவா ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம்ல, அதுக்காக தான். சரி ஓகே சாரா கூட வா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அவளும் வேறு வழி இல்லாமல் வாயின் நான் வாஷ்ரூம் போடணும் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. நானும் வரேன் அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை நீ அப்புறமா வா, 2 பேரும் கேட்டால் விட மாட்டாங்க, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு கிளாஸில் பெர்மிஷன் கேட்டு வந்துடுறீங்க. ஸோ இந்த பக்கம் டேம் அப்படி தான் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்னடா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த ப்ரொஃபஸரும். சார் எனக்கு வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்கள் எத்தனை தடவை தாண்டா போவீங்க ஒரு நாளைக்கு, சளிச்சு போயிடுச்சுடா போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. சொல்லிட்டேவும் அங்கேருந்து ஓடி வந்துடுறாரு. அந்த பக்கம் ஜேகே நானும் வரேன்னு கேட்டிருப்பாரு. அந்த ஆள் என்ன ஒருத்தனை கேட்டாலே விட மாட்டார், 2 பேரும் சேர்ந்து கேட்டோமா அவ்வளோதான், 2 பேரும் எங்கே சுற்ற போகிறோன்னு நினச்சிட்டு விடவே மாட்டான், எனக்கு அர்ஜென்ட் வச்சு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்திருப்பார். எப்படியோ 2 பேரும் ஃபைனலாக அவங்க 2 பேர்த்த கழட்டி விட்டுட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் என்னடா இதுக்கடா கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாரா கேட்குறா. முதல்ல இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த பைக் பார்க் பண்ணுவாங்களே, ஸோ அங்கே தான் பைக் பார்க் பண்ணுற இடத்துல நின்றுட்டு இங்கே இதுக்கூட என்னை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சாரா கேட்குறா. ஸோ உடனே இருந்துட்டு அப்படியே உன்னோட ஹேர் பின்னை கழட்டு கொடு அப்படிங்கிறாரு. ஹேர் பின்னா அது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. கழட்டு கொடு அப்படிங்கிறாரு.
பைத்தியக்காரன். டேய், எனக்கு தெரிஞ்சு நீ அரை வர லூசுன்னு நான் நினச்சேன், பட் இப்போ முழு லூசுன்னு இப்போ தானே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாளா. அது உடனே வந்துட்டு அப்படியே ஹேண்ட்ஸமாக அப்படியே பேச காட்டுற மாதிரி ஹேரெல்லாம் ஒரு மாதிரி ஃப்ளிப் பண்ணிட்டு, இங்கே பாரு, என்னை பார்த்தா உனக்கு ஹேண்ட்ஸமாக தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாரு. அவன்ட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சுட்டு, அதுக்கேண்டா இப்படி வந்து கேட்குற, நான் நல்லா தான் இருக்கேன், இந்த இந்த பின்னு தானே இந்தான்னு சொல்லிட்டு கொடுத்துட்றா. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, டக்குன்னு இப்படி பண்ணணும். ஸோ உடனே சிரிச்சுட்டு அந்த பின்னை வாங்கிட்டு, அடுத்து சாரா பைக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதான் சிக்கியோட பைக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறா. என் ஃப்ரெண்டு பைக் எனக்கு தெரியாதா, உன் பைக் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே தான் நிற்கிது பக்கத்தில், ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. மனுஷன் டக்குன்னு போயிட்டு அது பஞ்சர் பண்ணி விட்டுறாரு. இவளுக்கு ஷாக்காக இருக்குட்டு, என்னடா பண்ணுற பைத்தியக்காரா நிறுத்துட்டாங்கிறா. ஆனால் கேட்காம குத்திக்கிட்டே இருக்காரு. நல்லா பஞ்சர் பண்ணி விட்டுறாரு. சாராக்கு பைத்தியம் பிடிக்க மாதிரி இருக்குது. மண்டி பிடிச்சிக்கிட்டே நிறுத்துட்டான்னு கத்திக்கிட்டு இருக்கா. பஞ்சர் ஆயிடுச்சு, காற்றெல்லாம் போயிடுச்சு, இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ சாரா பற்றியோ செம்மையாக முறைச்சிட்டு, என்ன பண்ணி வச்சுருக்க நீ, நான் எப்படி வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், வெயிட் நான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நீ கூட்டி போய் விடுறியா, உன் பைக் இருக்குல்ல, சரி ஓகே, ஆனால் ஏன்டா இப்படி பண்ண பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே அந்த பின் எடுத்துகிட்டு போயிட்டு, இதுதான் என்னோடய பைக் அப்படிங்கிறாரு. ஓ, அப்போ எனக்கு இதில் தான் வந்தாகணுமா, ஆமாம் நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனால் அவர் திரும்ப அவரோட பைக்கை சேர்த்து நல்லா பஞ்சர் பண்ணிடுறாரு. அப்படியே பைத்தியம் பிடிச்சிருச்சாடா உனக்கிட்டே, நிஜமாவே நீ பைத்தியம் தாண்டாடி, சைக்கோ, நிறுத்துடா என்னடா பண்ணிட்டு இருக்க, நிறுத்துடா குத்தாதடா, எப்படா நான் வீட்டுக்கு போவேன்னு கதறடா. அங்கே அவரோட பைக் பஞ்சர். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. சாரா அப்படியே முடிச்சுட்டு நிற்கிறா. நானும் வீட்டுக்கு போக முடியாது, நீயும் வீட்டுக்கு போக முடியாது, நாளைக்கு யாரையாவது கூட்டிகிட்டு வந்து இங்கே பஞ்சர் ஓட்டணும், இதெல்லாம் தேவையா, நீ சைக்கோங்கிறது வந்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பியாடா, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. சொல்லிட்டே வந்துட்டு, நான் சைக்கோவா இல்லை ஸ்மார்ட்டா அப்படிங்கிறது இன்னும் 10 நிமிஷத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லவும், என்னத்த தெரியுதோ அப்படிங்கிற மாதிரி அவனின்ட்டுருக்கா. இப்போது லாஸ்ட் பெல் அடிக்கிறாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளில வராங்க. இப்போது வைன் ஆகிய நீங்கள் வந்துட்டு சாராவோட பேக் இருக்குல்ல, அவள் தான் வெளில போனால, அப்படியே கூப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. ஸோ பெல் அடித்தா கண்டிப்பாக பைக்குக்கு வந்துடுவா, நம்ம பேக் எடுத்து வந்துடும் அவளுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாராவோட பேக் எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி தான் ஜிகே டேவோட பேக் எடுத்துக்கிறாரு. இந்த நாய் கண்டிப்பாக லாஸ்ட் பீரியட் கட்டடிக்க தான் போயிருக்கு, கண்டிப்பாக பார்க்கிங்லாம் நின்றுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட பேக்கை எடுத்து முன்னாடி மாட்டிட்டு இவரோட பேக்கை பின்னாடி மாட்டிட்டு அப்படியே வராரு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு 2 பேரும் பார்க்கிங்க்கு வந்துடுறீங்க. வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி சோகமாக அவங்க பைக்கை பார்த்து நின்றுட்டுருக்காங்க. என்னாச்சு, இந்தா சாரா பேகு, ஏன் அப்படி நின்றுருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்க. டேவும் அப்படி தான் நின்றுட்டே இருக்கவும், இந்தாடா பேகு, நாயே லாஸ்ட் பீரியட் கட்டடிக்க தானே நீ பார்த்துருக்க, நானும் வரேன்ல அப்படிங்கிறாரு. நானே சோகத்தில் இருக்கேன்டா மச்சி அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா சோகம், என்னாச்சு, சரி நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வண்டியில் வந்துட்டு உங்களை உட்கார சொல்கிறாரு. ஸோ நீங்களும் உட்காடுறீங்க. வண்டி இந்த பக்கம் எடுக்கிறப்போ டக்குன்னு டே மச்சி ஒரே சரிடா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லவும், சாரா ஏறு அப்படின்னு சொல்கிறாரு. அவளுக்கு ஒன்றும் புரியல. ஏறு சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு பேகை வாங்கிக்கிறாரு. அவளும் ஏறி உட்காந்துக்கிறா. அதுக்கப்புறம் பின்னாடியே இவரும் தள்ளிக்கார் வயன் தள்ளிக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் தள்ளி உட்காந்துருப்பீங்க, ரொம்ப ஜெக்கிட்ட முட்டாத மாதிரி உட்காந்துருப்பீங்க. ஸோ இப்போ சாரா உட்காந்துக்கப்புறம் 2 பேரும் தள்ளுங்கிறாங்க. நீங்களும் வேறு வழி இல்லாமல் என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தள்ளி உட்காருங்க. ஸோ அந்த இன்னும் கொஞ்சம் கேப்பில் வந்துட்டு நம்ம டே உட்காந்துக்கிறாரு. இங்கே பக்கம் சாராவுக்கு ஒன்றும் புரியல, என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. நான் பார்த்துக்கிற சீனியர் கம்மியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாச்சி எங்கள் 2 பேர்த்து பைக்கும் பார்த்தல, நல்லா பாரு பஞ்சர் ஆயிடுச்சு, எங்களை அப்படியே உங்கள் வீட்டுக்கு போகிற வழி தானே ட்ராப் பண்ணிவிட்டு போயிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே ஜேகே அப்படியே பார்க்குறாரு. டேய் எப்படா பஞ்சர் ஆச்சு, இரு நான் வேணா போய் பஞ்சர் ஓட்டுருக்கு யாராவது கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது நானே கூப்பிட்டு வந்து பார்த்துக்கிறேன், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு நானும் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், இங்கே பாரு சீனியர் இருக்காங்க, அவங்க வேறு தனியாக போகணும்ல, அதனால் 2 பேரையும் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி 2 பேர்த்து பைக்கும் ஒன்றா பஞ்சர் ஆச்சுன்னு கேட்குறாரு ஜேகே. எனக்கு என்ன தெரியும், நானாக பின்ன வச்சு குத்துனேன், அது எப்படி பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி நல்லா நெருக்கி உட்காந்துக்கிறாங்க. ஸோ இப்போ வேறு வழியே இல்லை, நீங்கள் வந்துட்டு ஜேகேக்கு நல்லா ஒட்டின மாதிரி உட்காந்துருக்கீங்க. இந்த பக்கம் சாரா உங்களுக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறா. ஸோ இதுக்கு முன்னாடியும் நார்மலாக வந்துட்டு இப்படி தான் உட்காந்துட்டு போவீங்க. ஸோ ரொம்ப கேப்பெல்லாம் விட்டு உட்கார மாட்டீங்க, நார்மலாக எப்போ போல் கேஷுவலாக இருப்பீங்க. அப்போல்லாம் உங்களுக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை. பட் இன்றைக்கி என்னவோ தெரியல, ஜேகேக்கு ஹார்ட்டில் படப்படன்னு அடிக்குது, உங்களுக்கு அதுக்கு மேலே அடிக்கிறது விட்டு ஹார்ட் வெளியே வந்து விழுந்துரு போல். ஸோ அந்தளவுக்கு 2 பேரும் ஹார்ட் பீட் அடிச்சுட்டு இருக்குது. ஒரு மாதிரி நர்வஸாக தான் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு ஜேகேவும். அப்படியே சாரா வந்துட்டு கொஞ்சம் அப்படியே தலையை மட்டும் பின்னாடி திருப்பின மாதிரி கேட்குறா டே மடப்பயலே, நீ பிளான் பண்ணது இதுக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா
பரவாயில்ல, முன்னாடி சொல்லியிருந்தேன்னா கூட நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் எனக்கு ஒன்று புரியலடா. நான் ஒருத்தி உட்காந்துருந்தா கூட போதும் தானே, நெருக்கி உட்கார வச்சுருந்துருப்பேன். உன் வண்டியை சேர்த்து ஏன்டா பஞ்சர் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ இங்கே டேந்துட்டு ஆ அது இவ்வளோ நெருக்கமாக உட்கார முடியாதுல்ல, அதுக்கு தான் சீனியர் அப்படிங்கிறாரு. இவ்வளோ நெருக்கமாவா, யாரை சொல்கிற அப்படின்னு கேட்குறா. அவங்கள சொன்னேன், நம்ம 2 பேரும் இங்கே உட்காரங்காடி தான் அவங்க நல்லா நெருக்கமாக உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்களா, ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. ஸோ இப்படியா பண்ணி தான் 2 பேர்த்த சேர்த்து வைக்கணும், எல்லாமே அவங்களுக்காக தான் அப்படிங்கிறாரு. என்னமோ, ஆனால் நீ ரொம்ப இடிக்கிறடா, கொஞ்சம் முட்டாமல் உட்காருடா, ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறா. என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவள் காதுகிட்ட போயிட்டு, கரும பிடிச்ச நான் என்னடா பேசிகிட்டு இருக்க, எனக்கு ஒரு மாதிரி நெருக்கமாக இருக்குடா, காற்றே வராத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காளா. சொல்லிட்டு கையிலே காற்று வீசிகிட்டு இருக்காரு. போக போக அவளுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. ஸோ அப்படி தான் ஃபஸ்ட்டு டேவோட வீடு வந்திருக்கோம். அவருக்கு இறங்கிறதுக்கே மனசில். மச்சி நான் உன் வீட்டு வரைக்கும் வரட்டான்னு கேட்குறாரு. சாரா திரும்ப ஒரு முறை தான், இங்கே இறங்கிறேன்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு பேகை சாராட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ அடுத்த கொஞ்சம் தூரம் தள்ளி சாராவோட வீடு. அவளை இறக்கி விட்டுறாங்க. ஸோ இறக்கி விட்டுட்டு நேராக வீட்டுக்கு போகிறீங்க. அப்படியே சாரா நோட் பண்ணுறா, இவங்க தள்ளி உட்காடுறாங்களான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் எப்படி உட்காந்துருந்தீங்களோ அதே மாதிரி தான் உட்காந்துட்டு போகிறீங்க. ஏன்னே தெரியல, தள்ளி உட்காரணும்னு தோணவே இல்லை. ஸோ அப்படியே வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுக்கு போனதுமே இறங்கி உள்ளே போகிறீங்க. இங்கே உங்களோட அத்தை அதுக்கு மேலே ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ போனதுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேரும் போயிட்டு அவங்க சொல்கிறது மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றீங்க. வந்ததுமே ஒரு சோஃபாவில் உட்கார சொல்கிறாங்க. ஸோ ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறீங்க. உங்களோட அத்தை ஆளுக்கு ஒரு பக்கம் போய் உட்காந்தா நான் 2 பேர்த்தையும் எப்படி பார்த்து பேசுறதான், 2 பேரும் ஒரே இடத்துல உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தள்ளி உட்காடுறீங்க. ஆனால் உங்களோட அத்தை திடீர்னு எங்கேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்களோ தெரியல, எல்லோரும் திடீர்னு வந்துடுறாங்க. அதனால உங்களோட அத்தை நெருக்கி உட்காடுறாங்க. ஸோ சோஃபாவில் நீங்கள் தள்ளி ஜெக்கி கிட்ட போகிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட அத்தை இனிமேல் தள்ளி உட்காரு, என் ஃப்ரெண்டெல்லாம் வராங்களா உட்காரணும், தள்ளி உட்காரு அப்படிங்கிறாங்க. அத்தை நான் வேணால் உள்ளே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. கையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுட்டு அவங்க வந்திருக்கதே உன்னை பார்க்க தான், உட்காரடி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தள்ளி உட்கார வச்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க தள்ள நீங்கள் பிச்சைக்கே மடியிலே உட்காந்துருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு நெருக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ பார்த்துட்டு உங்களோட அத்தைக்கு ஒரு ஷை தான், ஒரே ப்ளஷி தான். அவங்க மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு சரி ஓகே அப்படியே உட்காந்துக்குங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தால் இந்த சோஃபா தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே ஜேகே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துருக்காரு. அப்போ உங்களோட அத்தை தான் அது இந்த சோஃபா தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால தான். அதே சமயம் இது நல்ல சோஃபா, இதில் உட்காந்து தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால தாண்டா எல்லோரும் இதே சோஃபாவில் உட்காரலான்னு சொல்லியிருக்கேன், நல்லா ஜாலியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நகர்த்தி உட்கார வச்சிட்டாங்க. ஸோ உங்களால் எந்திரிக்கவும் முடியாது, அந்த இடத்துல விட்டு உட்காரவும் முடியாது, ஒரு மாச்சிக்கு மடியில் உட்காந்துட்ருக்கீங்க. அத்தை யாராவது பார்த்தா தப்பாக எடுத்துப்பாங்க அத்தை, நான் எந்திரிச்சுக்கிறத்த அப்படின்னு நீங்கள் சொல்லவும், வாய மூடு, இப்படி தான் இருக்கணும், புருஷன் பண்ணாட்டினா இப்படி தான் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கணும், அப்போ தான் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க, ஓகேவா, உங்களை கண்ணெல்லாம் வைக்க மாட்டாங்க, நான் சுற்றி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக பேசுகிறாங்க. அப்படி ஜேகே கிட்ட, அப்புறம் ஜேகே ஒய்ஃபை கீழே விடமாட்ட போலையே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. அப்போது நீங்கள் ஒரு மாதிரி உட்காந்துட்டு ஷையாக வரும். ஐயோ கடவுளே, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறீங்க. இந்த பக்கம் ஜேகே உங்களை பிடிச்சிருக்க மாட்டார், அவரோட கை தனியாக அந்த சைடு தான் வச்சுருந்துருப்பார். இப்போது என்ன நினச்சாரோ தெரியல, சட்டன் உங்களுக்கு உங்கள் ஹிப்பை யாரோ கவர் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னென்னு பார்த்தா ஜேகே தான் நல்லா டைட்டாக பிடிச்சி உட்காந்துருக்காரு. அவ்வளோதான், உங்களுக்கு இவ்வளோ நேரம் கூட எதுவும் தெரியல. இப்போ என்னென்னா ஹார்ட் பீட் அப்படியே படப்படன்னு ஏறுது, அப்படியே போகுது, 150க்கு மேலே ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்கள் அத்தை அப்படியே பார்க்குறாங்க சைடில், பார்த்தா ஜேகே உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ண மாதிரி உட்காந்துருக்காரா. அப்படியே டிவி போட்டு விட்டுட்டு அப்படியே அவங்களுக்கு செம ஹாப்பி ஆகிடுது. பரவாயில்லையே, நம்ம கோடு போட்டால் பையன் ரோடையே போடுறான், இப்படி தானே இருக்கணும், என் பிள்ளைனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமை வேறு அவங்களுக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துருக்கவும் வலிக்கிட்டு போகிறீங்க. உங்களுக்கு திரும்ப நேரம் எந்திரிச்சு உட்காரக்கும் தோணலை. அட் த சேம் டைம் கீழே வலிக்கிட்டு போகிறீங்கன்னு தெரியுது. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு மாதிரி நீங்கள் அப்படி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறது அவருக்கு அது ஃபீல் ஆகுது. ஏன்னா நீங்கள் அவர் மேலே தான் உட்காந்துருக்கீங்க. ஸோ வலிக்கிட்டு போயிட்டுருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ டக்குனு என்ன பண்ணிடுறாருன்னா, நல்லா இழுத்து நல்லா உட்கார வச்சிடுறாரு. அவ்வளோதான், ஒரு மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு சைடில் உட்கார வச்சிடறாரு.
உங்களோட ஃபேஸ் வந்துட்டு இந்த பக்கம் சைடில் திருப்பி பார்க்குற மாதிரி. நீங்கள் இப்போது இவ்வளோ நேரமாவது நேராக உட்காந்துருப்பீங்க, அவரோட ஃபேஸை பார்த்துருக்க மாட்டீங்க. பட் இப்படி உட்கார வச்சங்காட்டிக்கும் எப்படி இருக்குதுன்னா ஒரு மாதிரி அவர் ஃபேஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. ரொம்ப ஷை ஆகுது உங்களுக்கு. கடவுளே, என்னோட சின்ன பையன், நான் இதுக்கு ஷை ஆகணும், நீ என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உங்களுக்கு எதோ மாதிரி இருக்குது. உங்களோட அத்தைக்கு அப்படியே செம ஹாப்பி. அப்படியே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு, எப்படி என் பையனும் என் மருமகளும் நல்லா இருக்காங்கல்ல, ஒருத்தர் செம்மையாக இருக்கல அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்குது, இரு நம்ம எல்லாம் குரூப்பாக செல்ஃபி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஆன்டி கேங்கெல்லாம் வந்துட்டு அழகாக செல்ஃபி எடுத்துக்கிறாங்க அப்படியே எல்லோரும் சேர்ந்த மாதிரி. ஸோ உங்களை போஸ் கொடுக்க சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி போஸ் கொடுக்குறதுன்னு தெரியல. நீங்கள் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வீ காட்டுவோல, ஸோ அந்த 2 வேலை மட்டும் இப்படி வீ சைன் காட்டுவோல, ஸோ அந்த மாதிரி போஸ் தரீங்க. அந்த பக்கம் ஜேகே இன்னுமே உங்களை பிடிச்சவர் விடவே இல்லை. பிடிச்சது போதும் போஸ்ட் தாடான்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி ஒன்று கத்துது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஜேகேவும் வந்துட்டு அப்படியே எப்படின்னா உங்கள் ஷோல்டர் மேலே அப்படி கழுத்தை வச்ச மாதிரி சாஞ்ச மாதிரி போஸ்ட் கொடுக்குறாரு. அவ்வளோதான், மேடமுக்கு ஹார்ட் பீட் ஸ்டாப்பே ஆயிடுச்சு. அவங்க அந்த ஃபோட்டோவில் எடுத்து முடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஜேகேக்கே ஃபீல் ஆகுது, என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பார்த்தா அவர் கை உங்களுக்கு நல்லா ஹக் பண்ண மாதிரி இருக்குது. அவர் அப்படி உங்கள் மேலே சாஞ்ச மாதிரி இருக்கார். ஐயோ கடவுளே, என்னது அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் டக்குன்னு இதாக சாக்குன்னு எஞ்சிக்கிறீங்க. ஸோ எஞ்சதுமே ஜேகே ஒரு ஓட்டமாக ஓடி போயிட்டு தண்ணி எடுத்து அவர் ரூமுக்கு போயிடுறாரு. போனால் பையனுக்கு வேர்த்துக்குத்துது. என்ன ஜேகே பண்ணிட்டுருக்க, நீ எதுக்கு அப்படி பண்ண, என்ன நினச்சிருப்பா, ஐயோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அப்படி படப்படன்னு அடிச்சுக்குவோம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தான். நீங்கள் கிச்சனுக்கு போய் நின்றுக்கிட்டு போச்சு என்ன நினச்சிருப்பாரு, நீங்கள் போய் மடியிலேயே உட்காந்துட்டேன், எல்லாம் இந்த அத்தை பண்ணுற வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஈவினிங்கே உங்களுக்கு இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அந்த பக்கம் வீட்டுக்கு போனட்டே உடனே சாராக்கு மெசேஜ் தான். ஹாய் அப்படின்னு அனுப்புகிறாரு. சொல்லுடா, காலையில் என்னோடய பைக்குக்கு சேர்த்து பஞ்சர் ஓட்ட சொல்லிடு, நான் வந்து காசு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லவும், அது எதுக்கு, வெளியே வாங்க பைக் எடுத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சாரா வெளியே வந்து பார்த்தா இங்கிட்டே சாராவோட ஸ்கூட்டியில் வந்து நின்றுட்டுருக்காரு. என்னது ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ரெடி பண்ணிட்டு அப்புறம் காலையில் எப்படி காலேஜ் வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓ தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாளா. இப்போது வந்துட்டு பைக்கு கொடுத்துட்டு கீ கொடுத்துட்டு, அப்புறம் சீனியர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், பஞ்சர் போட நான் கூப்பிட்டு போனேன் ஒரு அண்ணாவை, 2 வண்டிக்கும் பஞ்சர் போட்டார், 2 வண்டியும் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் அந்த அண்ணா வந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு. அப்போது நான் உங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்ததால் என்னோடய பைக் அங்கேயே நிற்கிது சீனியர் அப்படின்னு பாவமாக சொல்கிறாரு. ஸோ சாரா எதார்த்தமா, சரி விடு அதனால் என்ன, நீ ஜேகே கூட வந்துட்டு அப்படிங்கிறா. அதான் ஒயின் வருவாள்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஒயின் அதான்டா, நீ இப்போ ஜேகே கூட வந்தீங்கன்னா இன்னும் நெருக்கி கொண்டு வருவாங்கள்ல அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லவும், இல்லை காலையில் டைம்லலாம் அப்படி வர முடியாது, போலீஸ்லாம் இருப்பாங்க பிடிச்சிக்குவாங்க சீனியர் அப்படின்னு சொல்கிறாரா. என்ன பண்ணலாம், அதுக்கு என்னடா பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை நீங்கள் வர வழி தானே, என்னையும் பிக்கப் பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி பாவமாக கேட்குறாரு. சரி ஓகே பிக்கப் பண்ணிக்கிறேன், ரெடியாக இருந்துக்கோ, இத்தனை மணிக்கு வருவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பைக் சாவி வாங்கிட்டு உள்ளே போயிடுறா. இங்கே டேக்கு செம ஹாப்பி. அங்கே வாசல் முன்னாடியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு. யாரா சாமி என் வீட்டு வாசலில் டான்ஸ் ஆடுறதுன்னு உங்களோட சாராவோட அப்பா ஒரு சத்தம் தான். அங்கிள் சாவி கொடுக்க வந்த சீனியர் அக்காக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு. அவருக்கு செம சிரிப்பு. ஐயோ என்ன அக்கான்னு சொல்லிட்டோம், நாளை பின்ன பொண்ணு பார்க்க வரும்போது ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருமோ. அங்கிள் அந்த பிள்ளைக்கு சாவி கொடுக்க வந்தேன், நான் தான் சீனியர்ன்ட்டு போகிறாரு. எவன்டாமல் பைத்தியக்கார மாதிரி இருக்குதுன்ட்டு அவர் போயிட்டு சாராட்ட கேட்கவும், இல்லைப்பா பைக்கு இந்த மாதிரி ரிப்பேர் ஆகிடுச்சு, ஸோ சரி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க, காலேஜ் மேட் தான் அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோ ஜூனியர்னாலாம் சொல்லவே இல்லை, கூட படிக்கிற பையன் தான் சொல்கிறா. லூஸ் மாதிரி ஆடிட்டு போகிறாமா. எனக்கு ஒரே சிரிப்பாக வருது, இந்த காலத்து பசங்களே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. சாரா அப்படியே யோசிக்கிறா, இவன் எதுக்கு டான்ஸ் ஆடிட்டு போனா, ஆமாம் அவன் லூஸ் தான் அப்படின்னு அவளும் லைட்டாக சிரிச்சுட்டே பண்ண விஷயம்லாம் யோசிச்சு பார்த்துட்டு லைட்டாக அவளுக்கே சிரிப்பாக தான் இருக்குது. ஸோ அவர் பேசுகிற விதம் எல்லாமே காமெடியாக இருக்கவும் அவள் சிரிச்சுட்டு அப்படியே அவர் ரூமுக்கு போயிடறா சாவி வாங்கிட்டு. இப்போ டேவும் வந்துட்டு அங்கேருந்து நேராக அவரோட வீட்டுக்கு போகிறாரு. எதில் போகிறாரு அப்படின்னா அவரோட ஃப்ரெண்டை வர சொல்லியிருந்திருப்பார். ஸோ ஃப்ரெண்டு வந்ததுக்கப்புறம் அவரோட பைக்கில் போயிடுறாரு. ஏன்டா இப்படி நான் அலைய விடுறீங்க, ஆமாம் சீனியரோட வீட்டுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். சீனியர்னு சொல்லாத, அது சாரா அப்படிங்கிறாரு. அடே பேர் சாரா தான், ஆனால் நமக்கு சீனியர் இல்லையா, ஒரு மரியாதை வேணும்ல அப்படிங்கிறாரு டேவோட ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்துட்டு
வாய் மூடு, சீனியர்னா நீ வச்சுக்கோ, எனக்கு சாரா தான், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லவும், டேய் போகிற போக்க பார்த்தா சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்படி தான் அவங்களோட டே அந்த மாதிரி போகுது, இந்த பக்கம் உங்களோட டே இந்த மாதிரி போகுது. ஃபைனலாக நைட் வந்துட்டு டின்னர், அந்த ஆண்டிங்கெல்லாம் இன்னுமே போகவே இல்லை. ஸோ எல்லோரும் சும்மா அவங்க 2 பேரையும் வச்சு செய்கிறாங்க. ஏய் கல்யாணம் ஆன புதுசு தானே, சாப்பாடு ஊட்டி வீட்டுக்கு பார்த்துக்கலாம், அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள், ஃபோட்டோ எடுக்கிறோன்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்ட சொல்கிறது என்ன, அதுக்கப்புறமா எப்படி சொல்கிறது, மாற்றி மாற்றி நீ ஊட்டு, அதுக்கப்புறமா நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களை வச்சு செய்கிறாங்க. ஃபைனலாக அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிளம்பிடுறாங்க. ஸோ உங்களோட அத்தை இன்னும் நிறைய பிளான் வச்சுருப்பாங்க போல். சரிப்பா 2 பேரும் போய் படிங்க, நிறையா வேலை இருக்கும்ல, நிறையா ஒர்க்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க, நான் வேலையை ஃப்ரெண்டை வர சொல்லி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு பாவம் போல் ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறாங்க. நீங்களும் சரிங்க அத்தை அப்படின்ட்டு போகிறீங்க. அட் த சேம் டைம் ஜேகேவும் ஆமாம்மா மறந்தே போயிட்டு நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன், ரெக்கார்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. அப்படியே உங்களோட அத்தை 2 பேரும் உள்ளே போகிறத பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே போனதுமே டோர் லாக் பண்ணி விட்டுறாங்க. ஸோ நைட் டைம் வேறு ஆயிடுச்சுல, ஸோ டோர் லாக் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு தெரியல, டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் ரூமில் இருக்கிற அந்த கரண்ட் போகல, ஸோ அதை மட்டும் பிடுங்கி விட்டுறாங்க. இப்போ கரண்ட் போயிடுச்சு, எழுத முடியாது, உங்கள் 2 பேரோட ஃபோனும் 2 பேர்த்து கையிலையும் இல்லை, அதையும் இவங்க ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டாங்க. ஸோ அத்தைன்னு கூப்பிட்றீங்க, அங்கே சத்தமே கிடையாது, எதுவுமே பேசவே இல்லை. திரும்ப ஜேக்கியும் அம்மான்னு கூப்பிட்றாரு, ஓஹோ சத்தமே இல்லை, என்னது தெரியாமல் டோர் லாக் ஆகிடுச்சு போலையே அப்படின்னு 2 பேரும் கதவுக்கிட்டே ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கீங்க. அவங்களும் அப்படி இந்த கதவுக்கிட்டே நின்று தான் இருக்காங்க. அதாவது வெளியே இந்த பக்கம் நின்றுட்டு ஏதாவது பேசிக்கிறாங்களா இல்லை என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காது வச்சு பார்க்குறாங்க. 2 பேர் பேச்சு மூச்சே இல்லை. திரும்ப அத்தை அம்மாங்கிற வாய்ஸ் மட்டும் தான் கேட்குது. அவங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. இதுங்க 2 சரிப்பட்டே வராது, நானும் சேர்த்து வைக்கலான்னு என்னென்னமோ பிளான் பண்ணுறேன், ஒரு அம்மா ஒரு அத்தை கடைசியில் மாமா வேலை பார்க்க வச்சுச்சுங்க இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில் இந்த ஃபோன் எடுத்து ஒரு பிஜிஎம் போடுறாங்க. இந்த காஞ்சனா படத்தில் ஆண்டு ஒரு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, அது வந்துட்டு எந்நேரம் கேட்டாலும் பகலில் கேட்டால் கூட எனக்கெல்லாம் செம பயமாக இருக்கும். ஸோ அந்த சவுண்ட் தான். நைட் டைம் வேறையா, 2 பேரும் ரூம்குள்ளே தனியாக, அது கரண்ட் இல்லை, இருட்டாக இருக்குது. ஸோ ஒரு கேண்டில் கூட இல்லை, கையில் ஃபோனும் இல்லை. அந்த டைமில் இந்த மியூசிக்கை போட்டால் எப்படி இருக்கும். லைட்டாக 2 பேத்துக்குமே பயம் ஆகுது. என்ன பண்ணுறதே தெரியல. அம்மா என்னம்மா சத்துறதுன்னு கேட்குறாரு. சத்தம் இங்கே பேச்சே இல்லை. எங்கே போயிடுச்சுங்க அம்மா, யார் இந்த மியூசிக்கை ப்ளே பண்ணினது, கரண்ட்டே இல்லை, ஃபோனில் இது பண்ணிட்டு போயிட்டாங்களா, ஐயோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டாக அது சவுண்டு வந்துகிட்டே இருக்க ரூமில் எங்கே திரும்பி பார்த்தாலும் யாரோ நிற்கிற மாதிரியே 2 பேர்த்துக்கும் ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி 2 பேரும் பயந்த மாதிரியே போயிட்டு கட்டில் கம்முன்னு உட்காந்துக்கலான்ட்டு கட்டில்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்படி போகிறப்போ உங்கள் அத்தைக்கு வந்துட்டு இன்னும் மனசு கேட்கல போல். திடுதுப்புல கிச்சனில் போய்ட்டு இருக்கிற சாமானெல்லாம் உருட்டி விட்டுறாங்க. அவ்வளோதான், செம பயம் ஆயிடுச்சு உங்களுக்கு. அந்த மியூசிக்கு நைட் இருட்டுக்கு அந்த சாமானை உருண்டதுக்கு இங்கே அத்தையும் இல்லை யாரும் இல்லை, அவ்வளோதான் என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துட்டு நீங்கள் ஓடி போயிட்டு ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படி தான் அந்த அன்றைக்கி 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணுவீங்க தான், விடவே இல்லை. ஸோ மார்னிங் விடியுது, உங்களோட அத்தை வந்துட்டு கடவுளே என்ன பண்ணாங்களோ தெரியலையேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. ஸோ கதவு திறக்கிறாங்க, பட் லாக் ஆகிருக்கு. என்னடா அது, நான் தான் லாக் பண்ணேன், இவங்க இப்போ லாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அவங்க எழுந்துச்சி வருவாங்க, நம்ம போய் வேலையை பார்க்கலாம். இதெல்லாம் வேலை எப்படி சொல்லுன்னா, இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது, இதுங்களுக்கு சரிப்பட்டு வராதுங்க, என்றைக்கு அதுங்களா பிடிச்சி ஹாப்பியாக இருக்கிறது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபுட்டெல்லாம் சமைச்சு வச்சுருக்காங்க. 2 பேரும் எழுந்துச்சி குளிச்சுட்டு வரீங்க. திரும்ப அதே ஆக்வர்ட் தான், முன்னே இருந்ததை விட இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு மாதிரி மூஞ்சி கூட பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ உங்களோட அத்தை இதெல்லாம் வாட்ச் பண்ணுறாங்க. என்னடா அது முதலுக்கும் மோசமாக போயிடுச்சோ, கம்முன்னு இருந்தது நான் இருந்திருக்குமா, என்ன இப்போது மூஞ்ச கூட பார்த்துக்கு பேசிக்க மாட்டேங்குதுங்க. கடவுளே எப்படி இந்த பசங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தா தான் நம்மளும் ஹாப்பியாக இருப்போம். என்றைக்கு இவங்க நல்லா இருப்பாங்களோ தெரியலையேன்ட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. 2 பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப காலேஜுக்கு கிளம்புறீங்க. ஸோ அப்படி கிளம்புறப்போ ஜேகே வந்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் வண்டி ஏறி உட்காடுறீங்க. பட் எப்பயும் போல் வந்துட்டு தள்ளி கிடையாது, பக்கத்தில் தான் உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜேகே லைட்டாக அப்படி சிரிக்கிறாரு. ஸோ சிரிச்சுட்டு அப்படியே வண்டி எடுத்துடுறாரு. எதையுமே பாவம் உங்களோட அத்தை நோட் பண்ணவே இல்லை. நோட் பண்ணியிருந்தால் கூட ஹாப்பியாக இருந்திருப்பாங்களோ என்னமோ. ஸோ அவங்க ஒரு மாதிரி சோகமாக உள்ள சோஃபாவில் உட்காந்துட்டு கன்னத்தில் கை வச்சு, என் பையனும் ஒரு மாதிரி இருக்கான், என் மருமகளும் ஒரு மாதிரி இருக்கா, ஏன் 2 பேரும் பேசிக்க மாட்டேங்கிறாங்க, நான் எப்படி தான் அவங்கள சேர்த்து வைக்கிறதுன்னு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அப்படியே தான் காலேஜுக்கும் போயிடுறீங்க. இந்த பக்கம் நம்மளோட டே வந்துட்டு வீட்டு வாசலில் 7 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட அப்பா அப்படியே கத்துறாரு, டே பைத்தியக்காரா என்னடா 7 மணிலேருந்து அங்கே வெயிட்டின்ட்டுருக்க, போய் ரெடி ஆகு அப்படின்னு சொல்கிறாங்க. டேடி என்னை பாருங்கள், நான் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன், ஹேண்ட்ஸமாக இருக்கல அப்படிங்கிறாரு.
கேவலமாக இருக்க, பா போய் ஒழுங்கா தலைவாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹேர் ஸ்டைல் இதான் நல்லா இருக்கு எனக்குன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே வந்துட்டு அந்த பைக்கு அப்பாவோட பைக் இருக்குல்ல, ஸோ அந்த கண்ணாடி பார்த்து பார்த்து இது பண்ணிவிட்டு வெளியே வந்து நின்றுக்கிறாரு. உள்ளேயும் வெளியும் கிட்டத்தட்ட 2000 தடவை வந்திருப்பார். அவ்வளோ தடவை வந்து போகிறாரு. டேவோட அம்மாக்கே இவன் என்ன பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்குறான், ஏங்க பேசாமல் சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் இவனை கோயிலில் கூட்டி போய்ட்டு வேப்பில் அடித்து கூட்டுவாங்க சரியா அப்படின்னு சொல்கிறாங்களா. ஆமாடி அப்படி தான் பண்ணும், ஒரு 2-3 நாளாக இப்படி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சாரா 8 மணிக்கு வரேன்ருப்பா, ஆனால் இந்த மனுஷன் 7 மணிலேருந்தே வாசலுக்கு வீட்டுக்குமா நடையாக நடந்திருப்பார். ஃபைனலாக சாராவும் வந்திருப்பா. ஸோ வந்ததுக்கப்புறம் சீனியர் இங்கே இருக்க அப்படிங்கிறாரு. தெரியும்டா நேற்று இங்கே இறங்குன நான் பார்த்தேன் அப்படிங்கிறா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துக்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி செம்ம ஹாப்பி. அப்படியே அவ்வளோ வண்டி எடுத்துகிட்டு போயிடுறா. இதை தேவோட அம்மா பார்த்துட்டாங்க. ஓ அப்படி போகுதா கதை, இதுக்கு தான் நீ இத்தனை மேக்கப் பண்ணியா, இதுக்கு தான் நீ அவ்வளோ டைம் வந்துட்டு உள்ளே வெளியே நடந்தியா, பார்க்கலாம் நம்மக்கிட்ட அவன் சொல்கிறானா இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர சிரிச்சுட்டு பையனுக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி விஷயம்லாம் ஆசை வந்துடுச்சு போலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைட்டாக சையாகிட்டு போகிறாங்க. இப்படி தான் இந்த பக்கம் நீங்கள் 2 பேரும் ஒரு பைக்கில் போயிட்டுருக்கீங்க. ரொம்ப நெருக்கமாக தான் உட்காந்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க. என்னவோ தெரியல, ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு, தள்ளி உட்காரணும்னு தோணவே இல்லை. ஸோ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, நல்லா ஒரு பிரேக் வேறு போட்டிருப்பாரு. பட் அப்போவும் வந்துட்டு நீங்கள் தள்ளி கூட உட்காந்துக்கல. அவருக்கும் ஹாப்பி தான். ஸோ ஜேகே அப்படியே ஜாலியாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு. இந்த பக்கம் சாரா வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கா. நம்மகிட்டே 2 கை அப்படியே நல்லா விரித்து விட்டுட்டு மனசுக்குள்ளே அப்படியே பறக்கும் ராசாலின்னு பாட்டு பாடிட்டு போயிட்டுருக்காரு. பின்னாடி வந்துட்டு இருந்த ஒருத்தன், ஏய் அறிவு கட்ட கழுத கையெடுறா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. யாராண்டா அவன் திரும்பி பார்த்தா போலீஸு. சார் அப்படின்னு சொல்லவும், என்ன ரோடு உங்கள் அப்பா மாதிரி ரோடா, கை அப்படி பேன் வச்சுட்டு போகிற, கை குறிக்க உட்கார மாட்டியா அப்படின்னு மனசில் சிம்புன்னு நினைப்பா அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டு போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் டேவும் கையெல்லாம் அப்படியே அடக்குழக்கமாக வச்சுக்கிட்டு, பொறுக்காத இவங்களுக்கெல்லாம், ஒரு நாளைக்கு நம்ம ஹாப்பியாக இருந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சி சோகமாக வச்சுக்கிறாரு. சாரா இதை நோட் பண்ணியிருப்பா. இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்திருப்பாரா, சரி பையன் ஏதோ என்ஜாய் பண்ணிட்டு வரான்னு நினச்சிருப்பா. பட் அவங்களோட பேசும் டேக்கு பேஸ் ரொம்ப வாடி போயிடுச்சு. அதனால் நார்மலாக போகிற ரூட்டில் இல்லாமல் ஷார்ட்கட் ரூட்டுக்கு வண்டி திருப்புறா. சீனியர் எங்கே போகிறீங்க, தடம் தெரியலையா, நான் வேணால் வண்டி ஓட்டான்னு சொல்லி இவங்க டே கேட்குறாரு. இல்லை எனக்கு தடம்லாம் தெரியும், இது காலேஜ் போகிறதுக்கு தடம் தான், ஷார்ட்கட்டு அப்படிங்கிறா. ஏன் அப்போது இதில் டெய்லி வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஷார்ட்கட்டுனா சுற்றி போகணும், நேராக போகிறத விட இது தூரம் தான், பட்டு இன்றைக்கி இதில் போகலாம் அப்படிங்கிறா. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு ஹெட்ஃபோன் போட்டிருப்பா. ஸோ அந்த ஹெட்ஃபோனை வந்துட்டு டேக்கு கொடுக்குறா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு காதில் வச்சு கேட்குறாரு. அதில் அந்த பாட்டு ஸோ பறக்கும் ராசாலியன்னு சொல்லிட்டு பாடுது. உடனே ஒரு மாதிரி செம்ம ஹாப்பி ஆகிடுது. அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. திரும்ப 2 கையை அப்படியே விரித்து ஹாப்பியாக வராரு. ஏன்னா அந்த ரோட்டில் யாருமே அதிகமாக வரமாட்டாங்க, சும்மா அந்த ரோடு காலியாக தான் இருக்கும், அதிகமாக யாரும் வரமாட்டாங்க, சுற்றி போடுற ரோடுங்கிறதுனால எல்லோரும் அந்த மெயின் ரோட்டில் தான் போவாங்க. ஸோ இந்த பக்கம் ஆளே இல்லை, நிறையா மரம் செடி கொடி, அப்படியே தனியாக ரோட்டில் சாரா கூட அப்படியே மனுஷன் வாழ்கிறாரு. அப்படி அதை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இப்போட்டே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு மாதிரி ஹாப்பியாக சிரிச்சுட்டு அப்படி தான் காலேஜுக்கு வந்து சேர்றாங்க. ஃபைனலாக நீங்கள் 2 பேரும் காலேஜுக்கு போயிருப்பீங்க. இப்படி தான் அந்த பக்கம் ஒரு கப்பல், அந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு கப்பல், இந்த மாதிரி கொஞ்சம் டேஸ் போகுது. ஆனால் இவங்களும் ஏதோ பண்ணுறாங்க, உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு பஞ்சர் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு அடிபட்டுருச்சு, நான் என்ன நீ கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி பார்க்குறாங்க. பட் நீங்கள் 2 பேருமே இன்னுமே சரியாக பேசவே மாட்டேங்கிறீங்க. அவங்களுக்கு அவள் தான். இப்போ வந்துட்டு சாரா, டே அண்ட் ஜேகே நீங்கள் 4 பேர் தான் கேன்டீனில் உட்காந்துருக்கீங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு உங்கள் 2 பேர்த்தை கூப்பிட்டு வந்திருப்பாங்க, எல்லாம் ஒன்றா சாப்பிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ இங்கே டேவும் சாராவும் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. சீனியர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். சொல்லடா ஜூனியர் அப்படிங்கிறா சாரா. இங்கே பாருங்கள், ஜூனியர்லாம் கூப்பிடாதீங்க, நான் இனிமேல் சீனியர் கூப்பிட மாட்டேன், சாரான் தான் கூப்பிடுவேன் அப்படின்ட்டு சாரா அப்படிங்கிறாரு. ஏய் நீ சீனியர்னே கூப்பிட்றா, சாரான்னு கூப்பிடாத, ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறா. இல்லை சாரான் தான் கூப்பிடுவேன், அப்புறம் இங்கே வாயே அப்படின்னு சொல்லிட்டு காதுக்குள்ளே எதனாவது பண்ணி இவங்க 2 பேரை சேர்த்து வைக்கணும். இவங்க 2 பேரும் பேசி கூட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆகி போயிடுச்சு, ஆனால் இன்னுமே இவங்க இப்படியே இருக்காங்க, நம்ம பிளான் எல்லாமே சொதப்புது அப்படின்னு ஃபீலிங்காக டே சொல்லிட்டுருக்காரு. ஸோ சாராவும் டேயோட காதில் போயிட்டு ரொம்ப ஃபீலிங்காக, ஆமாம் எது பண்ணாலும் ஃப்ளாப் ஆகுது, நம்ம 2 பேத்துக்கு மூளை இல்லையா டே அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கும் அதுதான் சந்தேகம்,
எனக்கு மூளை இல்லைன்னு நினைக்கிறேன், பேசாமல் நம்ஜுனி அவங்ககிட்ட கேட்டிருந்தா ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறப்போ நீங்கள் ஜேகே 2 பேரும் சாப்பிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. அவங்க 2 பேரும் யோசிச்சுட்டே தான் சாப்பிட்ருக்காங்க. பட் டக்குன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சாப்பிட மயங்கி விழுந்துடுறீங்க. அவ்வளோதான், எல்லாத்துக்கும் செம ஷாக்காக இருக்குது. என்னாச்சும் மயங்கி விழுந்துட்டான்னு சொல்லி இந்த பக்கம் எந்திரிச்சு வரத்துக்குள்ளே சாரா உங்கள் பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பா. ஸோ அவன் இந்த பக்கம் திரும்பி எந்திரிக்கிறதுக்குள்ளேயே ஜேகே உங்களை தூக்கிட்டு ஓடிட்டுருக்காரு. இங்கே டேக்கு ஒன்றும் புரியல. ஐயா வேணா அப்படி தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறான், விழுந்துட போகிறான், ஓடியான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உங்கள் பின்னாடி ஓடி வந்துட்டுருக்காங்க. இப்போது அங்கே வந்துட்டு மெடிக்கல் இருக்கும்ல. ஸோ எல்லா காலேஜ்லேயும் மெடிக்கல் மாதிரி வச்சுருப்பாங்க, எமர்ஜென்சிக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெடிக்கலுக்கு தான் தூக்கிட்டு ஓடுறாரு. ஸோ அந்த மெடிக்கல் ரூமுக்கு கொண்டு போயிட்டு இப்படி மயங்க விழுந்துட்டா கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக சொல்கிறாரு. இங்கே டேக்கும் ஷாராக்கும் அப்படியே தான் பயம். சாப்பிட்டு தான் இருந்தாங்க, திடீர்னு வாங்கிட்டாங்க இந்த சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கை காட்டிட்டு நிற்கிறாரு. சாரா தான் வந்துட்டு ஏய் அதான் அவன் சொல்லிட்டான்ல, கம்முன்னு அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்லிவிட்டு அப்படியே 3 பேர் நின்றுருக்காங்க. இந்த டைமில் உங்களை வந்துட்டு டாக்டர் செக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி செக் பண்ணிவிட்டு அது வந்து இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சு, ரொம்ப ஏதாவது பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சாரா கேட்குறா. இல்லை, அவங்க ஹஸ்பண்ட் நம்பர் இல்லைனா அவங்க ஃபேமிலியில் யாராவது நம்பர் இருக்கா, நம்பர் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கிட்டே இருந்துட்டு மேம் இவன் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டி விட்டுறாரு. இங்கே அந்த அம்மா வந்துட்டு டேய் நீ தேர்ட் இயர் தானே படிக்கிற, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து இதோ இந்த வயன் சீனியர் வந்துட்டு இதோ இவனோட அத்தை பொண்ணு தான். ஸோ 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ அதனால் என்ன, இவன் தான் ஹஸ்பண்ட், சொல்லுங்கள் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாமல் சொல்லிடுறாரு. உடனே அந்த அம்மாவுக்கு ஷாக்கு, இப்படியெல்லாம் கூடவா நடக்குது, இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டீங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க யாருக்கும் ஒன்றும் புரியல. ஸோ அப்படியே ஜேகே மட்டும் திருத்துட்டு முடிச்சிருக்காரு. இப்போது வயன் கன்சீவாக இருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சிரிக்கிறாங்க. இதை கேட்டு இங்கே டேக்கும் சாராக்கும் வருது பாருங்க ஒரு ஷாக்கு. டேனா அட பாவி அப்படின்னு நின்றுருக்காரு. சாரா அப்படியே நெஞ்சில் கை வச்சு நின்றுருக்கா. இது எப்படி அப்படிங்கிற மாதிரி. இப்படிதான் கொஞ்ச நேரம் கழித்து வந்துட்டு இங்கே மயக்கம் தெரியுது, எந்திரிக்கிறீங்க. இவங்க 2 பேரும் அதே ஷாக்கில் தான் நிற்கிறாங்க. ஆனால் இங்கே ஜேகே மட்டும் திருன்னு முழிச்சிட்ருக்காரு, திருட்டு போன மாதிரி. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் என்னாச்சு போலாவா, லைட்டாக ஏதோ கொஞ்ச நாள் எனக்கு அப்படி தான் இருக்குது, ஏதோ கால்சியம் பற்றலான்னு நினைக்கிறேன், எல்லாம் விட்டமின் பற்றாமல் இருக்கும், அதனால லைட்டாக மயங்கிட்டேன், சாரி. நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறீங்க. எல்லோரும் உங்களையும் ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்க்குறாங்க. ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ ஜேகே தான் வந்துட்டு வயன் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறாரு. இங்கே தான் வந்துட்டு ஜேகேவோட கையை பிடிச்சி உங்களோட கையை பிடிச்சி, அதாவது 2 பேர்த்தோட கையை எடுத்து இது ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிற மாதிரி பிடிக்க வைக்கிறாரு. அப்படியே ஜேகே கிட்டேயோ பார்க்கவும், இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட, சொல்லு அப்படிங்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன ஜேகே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து ஒயின், அது வந்து கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு அப்படிங்கிறீங்க. இப்போ சாரா வந்துட்டு அது வந்து நான் ஆன்ட்டி ஆகிட்டேன், இதோ இந்த பையன் அங்கிள் ஆகிட்டான் அப்படிங்கிறா. நீங்கள் இப்போ தான் காலேஜ் படிக்கிறீங்க, அதுக்குள்ளே எப்படி ஆன்ட்டி அங்கிள் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்களுக்கு புரியவே இல்லை. ஸோ சிரிப்பு. இப்போ ஜேகே தான் வந்துட்டு ஏன்னா அவங்க ஆன்ட்டி அங்கிள் தான் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஏன்டா வாழ்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இப்போ தான் கொஞ்சம் நார்மலாகவே பேசுகிறீங்க. ஏன்னா ஒயன் நீ அம்மா ஆகிட்டு நான் அப்பா ஆனா இவங்க அங்கிள் ஆண்டி தானே ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியல, அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிருக்கும். ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இவங்க 2 பேர் வேறு உங்களுக்கு குறுன்னு ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அங்கே அந்த இடத்துல ரியாக்டே ஒன்றும் பண்ண முடியல, அப்படியே அமைதியாகிட்டு வந்துவீங்க தான். ஆனால் பட் கண்ணு மட்டும் லைட்டாக கலங்கியிருக்கும். ஸோ ஜேகே அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பார். இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து எப்படி உங்கள் வீட்டில் சொல்கிறதுன்னு வேறு தெரியல. ஆனால் அது எதுவும் தெரியாமல் உங்களோட அத்தை இன்னுமே வந்துட்டு உங்கள் 2 பேர்த்து சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கும் வந்துட்டு திரும்ப அந்த ரிலேட்டிவ், அந்த சொந்தக்காரங்க, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு தள்ளி உட்காரு, அங்கே போய் உட்காரு, இங்கே போய் உட்காருன்னு ரச்சை பண்ணிட்டு இருக்கிறாங்க.
ஸோ ஜேகேவே பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு, மா ப்ளீஸ்மா எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, அவள் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காரட்டு விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருந்தா நான் எனக்கு பேரம்பேத்தி பார்க்கட்டான், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வாயன் இடம் இல்லை, மாடியில் உட்காரனா உட்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜேகே எப்படி நான் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. ஆனால் அவங்களோட அத்தை இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்ட்டு, வாயன் போய் அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா, அதை கொண்டு வந்து ஜேகே கொடு, இதை கொண்டு வந்து ஜேகே கொடுன்னு சொல்லிட்டு அதுக்கு மாற்றி கொண்டு போய் ஜேகே கொடுக்க சொல்கிறது, ஊட்டி விட சொல்கிறது, தண்ணி கொண்டு போய் காட்டி விட சொல்கிறது, இப்படி சொல்லிட்டுருக்காங்க. ஜேகேவும் வந்துட்டு ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துட்டு தான் இருக்காரு. ஸோ நீங்களும் அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போது ஜேகே ஒரு கட்டத்தில் கடுப்பாயிடுச்சு. ஆமாம் நிறுத்துமா, எதுக்குமா அவளை இவ்வளோ டைம் நடக்க வைக்கிற அப்படின்னு சொல்லி கத்துறாரு. பரவாயில்லையே, நம்ம பையனுக்கு பாசம்லாம் வருது, ஆனால் ஏன் கத்துறான், அவனுக்கு தான் கொண்டு வந்து தர சொன்னேன், எனக்கா கொண்டு வந்து தர சொன்னேன்ட்டு புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இப்போ உன் ஒய்ஃப் உனக்கு பண்ண வேற யார் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நீ சும்மாருமா, கன்சீவாக இருக்கிற பொண்ணுங்க இப்போ நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு அவங்க திரும்பி இருப்பாங்க. ஸோ அப்படி தான் அவங்களுக்கு ஷாக்கு. என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து கன்சீவாக இருக்கிற பொண்ணுங்களை இவ்வளோ வேலை வாங்கக்கூடாதும்மா, நான் வேணா பண்ணுறேன் அந்த வேலைலாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு சோஃபாவில் பொறுமையாக அழகாக உட்கார வச்சுட்டு அவர் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. இது அப்படியே எந்த அளவுக்கு தேவும் சாராவும் ஷாக் ஆனாங்களோ அதை விட ட்ரிபிள் மடங்கு உங்களோட அத்தை ஷாக்காகி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்துருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்லையே, நல்ல செய்தி சொல்ல தான் கூப்பிட்டுருப்பீங்க போலன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இன்னும் உங்களோட அத்தை ஷாக்லேருந்து வெளியவே வரலை. மூஞ்சி குறைச்சி கூட பேசிக்காமல் இருந்தாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்டே இதப்படா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜேகேக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப லூஸாமா நீ போமா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு அந்த இடத்துல உட்காரக்க முடியல, ஒரு மாதிரி ஷையாக வரும், நீங்களும் நினச்சி ஓடிடுறீங்க உள்ள. ஸோ உங்களோட அத்தை அப்புறம் தான் யோசிக்கிறாங்க, நான் இப்படி கேட்டேன், ஐயோ என்ன நினச்சாலும் தெரியல என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மண்டையை சொரிஞ்சிட்டு அவங்க வந்த கெஸ்டெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ உள்ளே நீங்கள் உடந்து ஜேகேவும் வந்திருப்பார்ல. ஸோ அப்போ வந்துட்டு ஸோ 2 பேரும் இப்போ அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜேகே தான் வந்துட்டு உங்கள்கிட்ட பேச வராரு. நீங்கள் அப்படியே ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறீங்க, சைலண்ட்டாக ஒரு மாதிரி கேரிங்கோட பாசத்தோட லவ்வோட பார்ப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அதே மாதிரி தான் அவரும் உங்களை ஒரு லவ்வோட கேரோட பார்க்குறாரு. அப்படியே தான் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்கள் அமைதியாக நின்றுட்டே இருக்கிறீங்க, அதாவது பேக்கு ஹக்கு சொல்லுவாங்கள்ல, பின்னாடி இருந்து ஹக் பண்ணுறது. ஸோ அப்படி தான் ஹக் பண்ணியிருப்பார். நீங்களும் அமைதியாக அப்படியே நிற்கிறீங்க. ஸோ அப்படியே உங்களோட ஷோல்டரில் அவரோட தலையை வச்சுட்டு ஃபைன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படிங்கிறீங்க. லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. மனசை இன்றைக்கி ஏதாப்பா அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இன்னும் ஹாப்பி ஆகிடுது. அப்படியே நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் இந்த மாதிரி சிரிக்கிறது கண்ணாடியில் பார்க்குறாரு. ஏன்னா கண்ணாடி முன்னாடி தான் இப்படி நிற்க வச்சுருப்பாரு. ஸோ அப்படியே கண்ணாடி முன்னாடி நீங்கள் நின்றுட்டு இருக்கவும் அப்படி சிரிக்கிறீங்க. ஸோ அது அவருக்கு நல்லா தெரியுது. ஸோ இப்போ ஜேகே அப்படியே கண்ணாடியே பார்த்துட்டு உங்களோட வயிற்றுக்கிட்ட அப்படியே லைட்டாக கையை வச்சுட்டு ஒரு மாதிரி குழந்தைங்க இருந்தால் அந்த படத்துலலாம் வச்சு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கிறாரு. ஸோ நீங்கள் அவரோட கையை ஹோல்ட் பண்ண மாதிரி உங்கள் 2 கையை வச்சு பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் 2 பேரும் அப்படியே கண்ணாடியில் பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு மாதிரி க்யூட்டான ஃபேமிலி மாதிரி இருக்குது. 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அப்படியே மாற்றி கண்ணாடியில் உங்கள் 2 பேர்த்த மாற்றி பார்த்துக்கிறீங்க. ஓகே டே, இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹாப்பி எண்டிங். அண்ட் ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேறு ஏதாச்சும் ஸ்டோரி வேணும்னா டைட்டில் எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்ட ஏதாவது வீடியோ நான் இன்னும் போடாமல் இருந்தேன்னா ஸோ அதுக்கு ரொம்பவே மன்னிச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு வீடியோவாக போட்டுட்ருக்கேன். ஸோ ஏதாவது நீங்கள் கேட்டு இன்னும் போடலன்னு ஃபீல் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வீடியோவாக நான் போட்டுறேன், ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணுனாலும் எனக்கு டைட்டிலில் வந்துட்டு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். அண்ட் வேறு என்ன ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த பார்ட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். பிடிக்கலன்னா கூட சொல்லுங்கள், இது மாதிரி சொல்ல வேண்டாம், இது இந்த மாதிரி இருக்குது, இல்லை இது கொஞ்சம் இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஏதாவது சஜஷன் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ டடா சரங்க.